அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் ஏர்வேஸ் விமானம் மூலமாக இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்ட 20 உடல்கள் மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் மீது இடைவிடாது தொடரும் தாக்குதல்கள், இதுவரை பதிவான 636 ட்ரோன் தாக்குதல்கள். அடுத்து வளைகுடா சண்டை இன்னும் 3 வாரம் தொடரும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அடுத்து உள்துறை அமைச்சகத்தின் கடைசி எச்சரிக்கை. அடுத்து விமான பயணம் தொடர்பான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு, வெளிநாட்டவர்கள் மகிழ்ச்சி. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் தினம் பல வெளிநாட்டவர்கள் பல்வேறு காரணங்களினால் உயிரிழந்து வருகிறார்கள். இவர்கள் சிலர் பார்த்தீங்கன்னா குவைத்திலே அடக்கம் செய்யப்படுகிறார்கள். சிலர் இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் ஆகிய அவரின் சொந்த நாடுகளுக்கு கார்கோ விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். குவைத் மீது ஈரான் நடத்தி வரும் தொடர் தாக்குதல் காரணமாக குவைத்தில் இயற்கையாக மரணித்திருக்கும் உடல்கள் சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்புவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. நேற்று பார்த்தீங்கன்னா 20 இந்தியர்களின் உடல்கள் குவைத் ஏர்வேஸ் விமானம் மூலம் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதில் ஈரான் ட்ரோன் தாக்குதலில் பலியான சந்தான செல்வம் அவர்களின் உடலும் அனுப்பப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தினம் குவைத் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை இடைவிடாமல் ஈரான் ராணுவம் நடத்தி வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா குவைத் மீது 5 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 7 ட்ரோன்கள் மூலம் ஈரான் தாக்குதலை மேற்கொண்டது. இதன் மூலம் கடந்த ஒரு மாதத்தில் 2 குரூஸ் ஏவுகணைகள், 312 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 636 ட்ரோன்கள் மூலம் குவைத் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி உள்ளது குறிப்பிடத்தக்கது. அதுபோல கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 616 டெப்ரிஸ் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரோன் மற்றும் ஏவுகணை இடைமறித்து தாக்கும் போது கீழே விழும் சிதறல்கள். இந்த டெப்ரிஸ் தான் மிகவும் ஆபத்தானது. ஏன்னா இது எங்கே விழும் யாரும் கணிக்க முடியாது. இந்த மாதிரி டெப்ரிஸ் விழுந்துதான் ஒரு குவைத்தி சிறுமி பலியானதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த சண்டை எப்போதான் முடியும்னு பார்த்தா முடிகின்ற அறிகுறியே தெரியலைங்க. இன்னும் இந்த சண்டை 3 வாரம் தொடர வாய்ப்புள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளது. வளைகுடா நாடுகளில் உள்ள அரபியர்கள் மற்றும் வெளிநாட்டவர்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த அமெரிக்க அதிபர் 3 வாரத்தில் ஈரானை கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவோம்னு சொல்கிறான். ஆனால் ஈரான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க, உங்கள் தரைப்படை வந்தாலும் சரி, விமானப்படை வந்தாலும் சரி, எங்களுடைய பதிலடி கணிக்கவே முடியாதபடி இருக்கும் என ஈரான் ராணுவம் எச்சரித்துள்ளது. அதுபோல எங்கள் மீது நடத்தப்படும் அத்துமீறிய தாக்குதலுக்கு பதிலடியாக நாங்கள் குவைத், சவுதி அரேபியா, பஹ்ரைன், அரபு எமிரேட்ஸ் ஆகிய அரபு நாடுகளில் உள்ள சிஸ்கோ, ஹெச்பி, இன்டெல், ஆரக்கிள், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், கூகுள், டெல் உள்ளிட்ட அமெரிக்க நிறுவனங்களை தாக்குவோம் என பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்க நிறுவனங்களை பணிபுரியும் வெளிநாட்டவர்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. அரபு நாடுகளில் இப்போ முதல் நாடாக யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை ஏற்ற தீர்மானித்துள்ளது. அதாவது பெட்ரோல் விலை பார்த்தீங்கன்னா 30%, டீசல் விலை 70% உயர்த்த திட்டமிட்டுள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா துபாய்க்கு அடுத்தபடியாக சவுதி அரேபியாவும் குவைத்தும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்த்த உள்ளதாக அறிவிப்பை வெளியிட்டதும் குறிப்பிடத்தக்கது. பெட்ரோல் டீசல் விலை ஏறினாலே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள் விலையும் தாறுமாறாக ஏறிடும். இப்போ குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைனில் உள்ள நம்பாளுங்க நீங்கள் வசிக்கும் அரபு நாடுகளில் விலைவாசி எப்படி இருக்குது, அதிகமாக இருக்கா இல்லை அப்படியே தான் இருக்கா என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தில் லைசன்ஸ் இல்லாமல் துப்பாக்கி வைத்திருக்கும் நபர்கள் தாமாக முன்வந்து ஆயுதங்களை ஒப்படைக்க கடைசி நாள் ஏப்ரல் 1ஆம் தேதி என குவைத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் சபா அவர்கள் எச்சரித்த நிலையில் லைசன்ஸ் இல்லாமல் துப்பாக்கி வைத்திருக்கும் அரபியர்கள் தங்கள் துப்பாக்கியை உள்துறை அமைச்சகத்திடம் ஒப்படைத்து வருகிறார்கள். இப்படி தாமாக முன்வந்து துப்பாக்கிகளை ஒப்படைக்கும் நபர்கள் மீது எந்தவித சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாது என உள்துறை அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், குவைத்திலிருந்து இந்தியா, ஸ்ரீலங்கா செல்லவும் ரிட்டர்ன் குவைத் வரவும் விமான டிக்கெட்டுகள் தற்போது குறைந்து வருகிறது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 400 குவைத் தினார், 500 குவைத் தினார் என விற்கப்பட்டிருந்த விமான டிக்கெட்டுகள் அனைத்தும் இப்போ பாதியாக குறைந்துள்ளது. அதுபோல இப்போ திருச்சிக்கு முதல் முறையாக ஜெசிரா ஏர்வேஸின் விமான சேவை வருகின்ற ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் தொடங்கப்பட உள்ளது. இதற்கான புக்கிங் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. திருச்சி டு தமாம் ஃப்ளைட்டில், தமாம் டு குவைத் பஸ்ஸில் இந்த விமான டிக்கெட்டு கூடவே பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவின் டிரான்சிட் விசாவும் சேர்த்து வழங்கப்படும். அதாவது இது ஒரு பேக்கேஜாக வழங்கப்படும். திருச்சியில் ஏறி ஃப்ளைட்டில் உட்காந்து அவங்கள சேஃபாக கொண்டு போய் குவைத்தில் உள்ள மிஷ்ரஃப் ஏரியாவில் பாதுகாப்பாக விட்டுருவாங்க. அதே போல் குவைத்திலிருந்து இந்தியா செல்லவும் இதே சிஸ்டம் தான். எமர்ஜென்சியாக குவைத் செல்பவர்கள், அதுபோல ரிட்டர்ன் வருபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல புதிய விசாவில் குவைத் செல்பவர்களுக்கான தகவல் இன்னும் உள்துறை அமைச்சகம் வெளியிடவில்லை. விரைவில் இன்ஷா அல்லாஹ் இதற்கான புதிய அப்டேட்டும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து நம்ம ஜியா ஷானவாஸ் சேனலை புதிய குவைத் அப்டேட்டுக்காக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதுபோல் உங்கள் நண்பர் அனைவருக்கும் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 306 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1015 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் 695 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 902 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.